இன்னைக்கு காலையில சுமார் ஒரு 10 மணி அளவுல திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மெயின் கேட் முன்னாடி ஒரு நபர் ஒரு 4-5 நபரால வெட்டி கொல்லப்படுறாரு. சம்பவத்திலிருந்து மிக அருகில ஒரு 10 அடி கூட தொலைவில் இருக்க 30-35 போலீஸ் நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க. மிகப்பெரிய கொடுமை. மனிதனையும் எந்த அளவு செத்து கிடக்குன்னு பாருங்க. ஒரு போலீஸாலேயே தடுக்க முடியல, பப்ளிக் எப்படி வருவான்? வழக்கறிஞர்களாகிய நாங்க இருவர் பிடிச்சு கொடுக்கிறோம். இல்லாட்டா அவனும் இன்னைக்கு எஸ்கேப். காரை நாங்க எதிர்த்து மறிக்கிறேன். போலீஸ் வாங்க, வேரிஸ் ஒரு வெப்பனை கொண்டுட்டு வாங்க, கன் எடுத்துட்டு வாங்க. எல்லா போலீஸும் சடனா ஸ்டன் ஆகி நிக்காங்க. யாருமே வரல. பப்ளிக்ல ஒருத்தனை வெட்டிட்டு 4 பேரு அசால்ட்டா போறான். இந்த சமுதாயம் என்ன செஞ்சிரும், இந்த காவல்துறை என்ன செஞ்சிரும், இந்த சாமானிய மக்கள் என்ன செஞ்சிரும் சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பாளையங்கோட்டை ஸ்டேஷன் தில்லை நாகராஜன் எங்க இடுப்புல கண்ணை வச்சுட்டு அழிவாராங்க. பப்ளிக்க மிரட்டுமோ, காசுல காசு வாங்கும், அட்வொகேட்டை மிரட்டுக்கும் அழிவாராங்க. அவர் எங்கங்க? இன்ஸ்பெக்டர் கன் எங்கங்க? ஒருத்தர் கூட வரலங்க. ஒரு கன் இருந்தா கன் பாயிண்ட்ல பிடிச்சிருக்கலாங்க. நான் வண்டி நிப்பாட்டி இருந்தேன். அவன் அருவாள் வெட்ட வந்தா அடுத்து என்னதான் இருப்பான்.